இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சன்லைட் ஒளி அறிவோம், ஒளியின் பெர்த், ஒளியின் பிறப்பு அறிவோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தப்ப, இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு இவன் என்ன பெரிய இது மாதிரி பேசலாம், அப்படி எது வேணாலும் தோணலாம். ஏன்னா வாழ்கிற காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியும், நம்ம எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்தவங்க அனைவரும் இன்றைக்கி நம்ம கடவுளாக பார்க்கக்கூடிய இவங்களும் சரி, பிரமிப்பாக பார்க்கக்கூடியவங்களும் சரி, எல்லோரும் சாதாரண மனிதன் தான். என்ன சாதாரண மனிதர்கள் சில பேருக்கு சில ஸ்பெஷலான திறமை இருக்கும், அந்த திறமையின் மூலமாக நம்மளை கவருவாங்க, அவங்கள்ட்ட அந்த சக்தி இருக்கும். இப்போ எம்ஜிஆர், இப்போ இன்றைக்கி தேதிக்கு விஜய், இப்படி எத்தனையோ பேர் எடுத்துக்கலாம், விளையாட்டு வீரர்கள் நிறைய பேரை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தனித்துவம் இருக்கும், அவ்வளோதான். தவிர எல்லோரும் சாதாரண மனிதர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது நானும் சாதாரண மனிதன் தான், இது நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இந்த விஷயத்த நான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் அறிவு வந்து எனக்குள்ளே வேலை செய்கிறது வந்து எனக்கே அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி எல்லோருக்குமோ ஒரு அறிவு அவங்களுக்குள்ள அவங்கள வழி நடத்தும், இல்லை ஒரு பாதையை காட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள்னு வச்சுங்களேன். அப்போ இதை நான் பதிவு பண்ணுறேன். அப்போ நான் இந்த போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒளியை பற்றி சொல்லியிருந்தேங்கள்ல, அப்போ இதுக்கப்புறமும் இதை இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் மொத்தமும் வந்து எப்படி இந்த மனிதர்கள், இந்த உயிரினங்கள் உருவானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் இந்த ஒளியின் பயணம் வந்து இந்த 10 அறிவுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நான் பல வீடியோவில் 10 அறிவை பற்றி பேசியிருக்கேன். அப்போ ஏற்கனவே உள்ள சொல்கிற மாதிரி 6 சென்ஸ், 6 அறிவு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 6 நம்பர் எப்போவுமே முழுமையாகாது. அது எப்போ 10 தொடுதோ நம்பர்ஸு, அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி கண்டினியூஸ் ஆகும், அதாவது அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அறிவுக்கும் நம்பர் 10 தான், அதுதான் முழுமை. இந்த அறிவு தான் நம்பர் 10ஐயும் கொடுத்தது, இந்த அறிவு தான் நம்பர் 10. இந்த நம்பர்ஸ் எப்படி இன்ஃபினிட்டியாக கண்டினியூஸாக போயிட்டு இருக்குமோ, இந்த பிரபஞ்சத்தை ரொப்பி நம்பர் முடியாது, அந்த அளவுக்கு நம்பர்ஸ் போயிட்டு இருக்குமோ, அந்த மாதிரி இந்த அறிவும் முடியாது, அவ்வளோ போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அறிவின் வலிமை அப்படி. அந்த அந்த அறிவு தான் 10 அறிவில் முதல் அறிவே வந்து ஒளியை வந்து சாப்பிடும் அறிவு, அப்புறம் ஜீரணிக்கிற அறிவு, அதை தொடர்ந்து வந்து 10 அறிவு வரும். அப்போ இதெல்லாம் நான் பேசுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் என்ன கடவுள் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும், இதில் பிறக்க போகிறவங்க அனைவரும் கடவுள் தான். அதாவது கடந்து உள்ளே போகிறவங்க கடவுள். இங்கே உள்ளவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே கடந்து உள்ளே போய் அவங்க திறமையை காட்டினவங்க எல்லாம் கிடக்குறாங்க, அவங்கள எடுத்து கிடக்குறாங்க. ஆனால் நமக்குள்ளே நம்ம கடக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அதை எடுத்துக்கிட்டு கடக்கணும், கடந்து உள்ளே பார்க்கணும், உணரணும். அப்போ யாரெல்லாம் அதை பண்ணுறாங்களோ அவங்களாம் கடந்து உள்ளே போய் பார்க்கறதுனால, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானமும் இந்த கடந்து உள்ளே போய் பார்த்து கொடுக்கலாம், எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். ஆனால் நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம், எதுக்காக இறக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடந்து உள்ளே போய் பார்த்தா, அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்த தொடர்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கோம், இதுக்கப்புறமும் இருக்க தான் போகிறோம். நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒன்று, நம்ம ஒரு வீடு கட்ட வந்திருக்கோம். அது நரக வீடா சொர்க்க வீடா என்பது நம்ம கையில் இருக்குது. அப்போ கடந்து உள்ளே போய் பார்க்குற வந்த விஷயந்தான் கடவுள். நான் கடந்து உள்ளே போய் பார்க்குறேன், நீங்களும் பார்த்ததை நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ உங்களால் அது எல்லாராலையும் ஒரு திறமை வந்து எல்லாருக்குமே இருக்காது. நான் இந்த மொபைலை அனுபவிக்கிறேன்னா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சது தான் அனுபவிக்கணும். நானும் தனியாக ஒரு மொபைலை கண்டுபிடிச்சி புதுசாக உருவாக்கி தான் அனுபவிக்கணும்ச்சா என்னால் முடியாது. அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்ததை நான் அனுபவிக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய அறிவால் பார்க்குற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நானும் கடந்து உள்ளே போய் பார்த்தா அந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த கடந்து உள்ளே போய் பார்க்குற அந்த விஷயத்தில் தான் ஒரு விஷயம் இருக்குது.
9வது, அதாவது 10 அறிவில் 9ஆம் அறிவு வந்து முழு பார்வைன்னு ஒரு அறிவு இருக்குது. அதாவது முழு பார்வை. முழு பார்வைனா ஒரே நேரத்தில் தூரத்ததும் கிட்டதுன்னா சாதாரணமாக கிட்ட பார்க்குற பார்வை இல்லை. இந்த அணுக்கள் இருக்குங்களா, அணுக்களோட சின்னது எத்தனை சின்னது இருக்கோ அது எல்லாம் ஒரே பார்வையில் பார்க்குறது. அதுவும் பிரபஞ்சம் எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஒரே முழு பார்வை பார்க்குறது. அதுதான் அது 9வது அறிவில் பார்க்குறது. அப்போ அந்த 9வது அறிவில் போய் பார்த்தீங்கன்னா, கடந்து உள்ளே போய் பார்க்கும் பொழுது தான் அந்த உள்ளேருந்து தெரியக்கூடியது பிரம்மாண்டம் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த 10வது அறிவு வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இறைவனை அறிவுன்ற அறிவு. அப்போ அது கடந்து உள்ளே போகிறவங்களுக்கு தான் அது புரியும். ஆனால் நம்ம இதுதான் பார்க்குறோன்னா அது அது வந்து முழுசாக யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, யார் எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்களோ அப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதாவது உலக மக்களின் மாம்டேடு வந்து அவங்க பயணம் போயிட்டே இருக்கும். எத்தனை தலைமுறைகள் தாண்டுமோ அவங்க அதை உணர்த்துவாங்க. எல்லோருக்கும் அப்பா அம்மா நான் தான், நீங்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள், அந்த இல்லை என்னும் இறைவனிடம் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன், என் பிள்ளைகளாக நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்ல வர விஷயத்தை என் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ மாம்டேடுனா நீங்கள் நினைக்கலாம் ஆதம வந்தாங்களே, அவங்க இது வரைக்கும் மனிதன் உருவத்தில் நேரடியாக வரல. ஆனால் ஒவ்வொரு மனிதன் அறிவிலையும் அவங்க பயணம் செய்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்த உடலை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அந்த அறிவை வந்து டெவலப் பண்ண முடியும் பண்ணிவிட்டு அதை கழிச்சிட்டு இன்னொரு உடம்பை உருவாக்கி அதுலேருந்து இன்னொரு அறிவை டெவலப் பண்ணிவிட்டு அவங்க பயணம் போயிட்டே இருக்குது. இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த நாளுக்கு நாள் புதிய அறிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க பயணம் நம்மளுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து இன்னொன்று வந்து நம்ம இறந்த பிறகு நம்ம எங்கே போகணும், மோட்சம் பெறணும், அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மதத்தின் மூலமாக வழிகாட்ட சொல்லியிருக்காங்க. அதில் அதுதான் தொடர்ந்து சொல்கிறேன், எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம், தர்மத்தோட நேர்மையாக வாழ்ந்தால் சகோதரத்துவத்துடன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஜாதி பிரிவுகள் அப்படி இப்படின்னு எதுவுமே பார்க்காம எல்லோரும் அண்ணன் தம்பிங்க அப்படின்ற ஒரு சகோதரத்துவத்துடன் வாழ்ந்தால் சொர்க்கம் செல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து பல வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு அது சொல்லி போரும் அடிக்குது. என்ன பண்ணேன், அந்த பேச்சில் வரும்போது அது கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குது. ஸோ இதில் நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒளி பிறப்பை பற்றி சொன்னேன்ல, இப்போ ஒளி தடுக்கிறது எங்கெல்லாம் ஒரு துகள் மூலமாக தடுக்கப்படுகிறதோ அங்கே ஒளி இப்போ சூரியன் ஒளி அப்படியே போகும்போது நிலால பட்டவுடன் நிலா மட்டும் தெரியுது, சுற்றிலும் இருட்டில் தெரியுதாங்க, ஒளி சுற்றிலும் போயிட்டே இருக்குது. நிலால பட்டதுனால ஒரு துகள் மூலம் பட்டதுனால அது நம்மளுக்கு ஒளி மறுபடி ரிப்ளேட் ஆகிற மாதிரி அந்த தடுக்க எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல தான் சொல்கிறது ஒளியை சாப்பிடும் அறிவு. அந்த சாப்பிடும் பூஜ்யத்தின் ஆரம்பிக்கிற அந்த ஒளியின் பிறப்பு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு அறிவு தான் முதல் அறிவுன்னு நான் ஏற்கனவே 10 அறிவில் முதல் அறிவாக சொல்லியிருந்தேன். சாப்பிடும் அறிவு அப்படின்னு சொல்கிறேன். அது சாப்பிடும் அறிவு என்பது அந்த ஒளிக்கு முடிவு கட்டுறது, அந்த இடத்துல தடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதில் நான் சொல்கிறேன். மெயினாக அந்த சாப்பிடும்னா அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, அது தடுக்கப்படுது. இப்போ நம்ம உடம்பு நம்மளுக்கு தெரியுது, நம்ம சாப்பிட்றது தெரியுது, சுவாசிக்கிறது தெரியுது, தண்ணி குடிக்கிறது தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனால் நம்ம ஒலியை சாப்பிட்டு தான் நம்ம உயிரை வாழ்கிறோம். அந்த ஒலி நம்ம உடம்பு ஃபுல்லாக அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அது யாருக்கா தெரியுமா? அதுதான் மெயினாக நம்ம சாப்பிட்றோம். அதை எடுத்துக்கிட்டது அது சாப்பிடுன்னு சொல்கிறது, நம்ம சாப்பிட்றது, அதெல்லாம் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும். எங்கே அது தடுக்கப்படுதோ அதான் அந்த சாப்பிடும் அறிவு. அந்த இதை பற்றி இதில் சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கு 2வது அறிவு என்னன்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நம்மளை
ஆராயுங்க, கவனிங்க, என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுங்க. உங்கள் அறிவுக்கு வேலை கொடுத்து கொஞ்சம் அதிகமாக சிந்திங்க இது என்ன சொல்கிறான்னு. நான் தான்